பட்டியல் பழங்குடியினருக்கான நிதி ஒதுக்கீடும் குறைவு. புதிய வேலை வாய்ப்புக்கான திட்டங்கள் இல்ல. காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்ட 100 விழுக்காடு அதிகப்படுத்துறது மூலமா எல்ஐசியை ஒழிக்க முயற்சி செய்யறாங்க. உர மானியத்தை குறைச்சிட்டாங்க. பெட்ரோலிய பொருள்களுக்கான மானியத்தை குறைச்சிட்டாங்க. சமையல் எரிவாயு மானியத்தையும் குறைச்சிட்டாங்க. பொருளாதாரத்தை வளர்க்கிற திட்டங்கள் இல்ல. பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைக்கிற முயற்சிகள் இல்ல. நிதியை பெருக்கிற திட்டங்கள் இல்ல. இந்த நிதிநிலை அறிக்கையுடைய மிகப்பெரிய சலுகையாக அவங்க சொல்வது 12 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் கொண்டவர்களுக்கு வருமான வரி இல்லைன்னு சொல்லப்படுது. இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளவு? 140 கோடி. அதுல 2 விழுக்காட்டுக்கு குறைவான மக்களுக்கு தான் சலுகை தானே தவிர வேறல்ல. இதையே பெரிய சாதனையாக காட்டுறாங்க. அனைத்து மாநிலங்களுக்கான ஒன்றிய பட்ஜெட்னு சொல்லிட்டு பீகார் பீகார் பீகார்னு 6 முறை சொல்லுகிறார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்ன காரணம்? ஏன்னா அங்கதான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது விரைவில். கடந்த முறை நிதி அறிக்கையில் என்னாச்சு? ஆந்திரான்னு அறிவிச்சாங்க. அங்க சட்டமன்ற தேர்தல் வந்தால் அப்படி சொன்னாங்க. இப்ப பீகார்ல தேர்தல் வரப்போகுது என்பதால பீகார் பீகார்னு சொல்றாங்க. பீகாருக்கோ ஆந்திராவுக்கோ திட்டங்களை ஒதுக்க வேணாம்னு நான் சொல்லல. எங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்கான புதிய சிறப்பு திட்டம் உண்டா? இல்ல. தமிழ்நாட்டுக்கான புதிய ரயில்வே திட்டம் உண்டா? இல்ல. ரயில்வே திட்டங்களுக்கான நிதியாவது அதிகம் கொடுத்திருக்கிறாங்களா? இல்ல. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதி உண்டா? இல்ல. பெஞ்சல் புயலுக்கு இழப்பீடு உண்டா? கிடையாது. மிக்ஜாம் புயலுக்கு இழப்பீடு உண்டா? அதுவும் கிடையாது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி உண்டா? கிடையவே கிடையாது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு நிதி இருக்கா? இல்ல. குடிநீர் திட்டத்துக்கு இல்ல. வீடு கட்டு திட்டத்துக்கு இல்ல. எதை எடுத்தாலும் இல்ல இல்ல இல்லதான். இதுக்கு பேர் பட்ஜெட்டா? நான் கேட்கிறேன், இதுக்கு பேர் பட்ஜெட்டா? மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பது பெருமையா? இல்ல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கிறது பெருமையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனசாட்சிக்கு இதை விட்டு விடுகிறேன். இந்த கேள்வியை கேட்டு நான் இத்தோடு விடுகிறேன். அதை மாநிலங்களுக்கு நிதி தராத ஒன்றிய அரசு கடன் தருது. அது வட்டி இல்லாத கடனா? வடக்குல நடக்கிறது ஆட்சியா இல்ல வட்டியா? அப்பா தன் பிள்ளையோட படிப்புக்கு உடைக்கு உணவுக்கு பணம் தராம கடன் தரேன்னு சொல்ல முடியுமா? அப்படி கொடுத்தா அதுக்கு பேரு குடும்பமா? கேட்போமா மாட்டோமா? மாநிலங்களை ஒருங்கிணைச்சு ஆட்சி செய்கிற ஒன்றிய அரசானது மாநிலங்களுக்கு நிதி வழங்காம கடன் தரன்னு சொல்றதுக்கு பேர் ஆட்சியா? இதுதான் கூட்டாட்சியா? இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இப்படித்தான் சொல்லுதா? சட்டப்படி ஆட்சி செய்றீங்களா இல்ல உங்க இஷ்டப்படி ஆட்சி செய்றீங்களா? இந்திய பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறது ஏன்? தமிழ்நாடுனா பாஜகவுக்கு பிடிக்கலையா? பாஜகவுக்கு வாக்களிக்காத மக்கள் வாழுகிற மாநிலம்னு நிதி கொடுக்க மறுக்கிறாங்க. ஒன்றிய பாஜக அரசுக்கு நான் சொல்றதெல்லாம், நீங்க நிதியை கொடுக்காம இருக்கலாம், ஆனால் நாங்க நீதியை அடையாம விட மாட்டோம். நீங்க வேணும்னா வஞ்சிக்கிறவங்களாக இருக்கலாம், ஆனா நாங்க வாழ வைக்கிறவங்க. ஒரு ஆளுநர் நீங்க அனுப்புனீங்களே RN ரவி, தமிழ்நாட்டை, தமிழ் முன்னோர்களை, தமிழ் மொழியை அவமானப்படுத்துறதே வழக்கமா வச்சுக்கிட்டு செயல்படுகிறார். ஏதோ புதிய அவரை எடுத்துக்கிட்டு இருக்கிற புது புது அர்த்தங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு.
கவுண்டமணி காமெடி ஒண்ணு வருமே, அவர் சொல்றது இங்கே புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆராய்ச்சிக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிற வகையில தமிழ்நாடு குறித்து தவறான எண்ணங்களை, கெட்ட உள்நோக்கத்தோடு அவர் பேசிக்கிட்டு வரார். தமிழ்நாட்டிலிருந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறாங்கன்னு எந்த ஆதாரத்தோடு பேசுகிறார்? அப்படி போகணும் என்பதுதான் அவருடைய கெட்ட எண்ணமாக இருக்கு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையை பாராட்டுது. ஆனால் ஆளுநர் ரவியினுடைய பாராட்டு நமக்கு தேவையில்லை. ஒரு மேடையில் என்ன பேசுகிறார்? பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக சென்னை இல்லைன்னு சொல்றார். அதே ஆளுநர் ரவி அவர்கள் இன்னொரு மேடையில பாதுகாப்பான நகரம்னு சொல்றாரு. இப்படி மாத்தி மாத்தி பேசுறார். பாதுகாப்பு இல்லாத மாநிலம் ஆளுநர் சொன்னத 2 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்களே மறுத்திருக்கிறார். சென்னையில ஒரு வர்த்தக நிகழ்ச்சியில உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டார். பத்திரிகைகள் தெளிவாக வந்திருக்கிறது, ஆங்கில பத்திரிகை வந்திருக்கிறது, தமிழ் பத்திரிகை வந்திருக்கிறது, தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரம் இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்துன்னு பாராட்டி இருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் 2,50,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாயை ஈட்டுது.